வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2ல் இருக்க கிழவனும் கடலும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். விரிவானத்தில் இருக்குது இது. ஸோ அந்த ஸ்டோரியை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிழவனும் கடலும் அப்படின்ற இந்த ஸ்டோரி உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்ற ஒருத்தர் எழுதிய த ஓல்ட் மேன் அண்ட் த சீ அப்படின்ற ஒரு நாவலை பேசிக்காக வச்சு தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. இந்த கதையோட ஹீரோ பேர் சாண்டியாகோ. இவர் ஒரு வயசான ஒரு ஃபிஷர்மேன், அதாவது ஒரு மீனவர், மீன் பிடிக்கிறவர். இவர் யூஸ்வலாகவே எப்போவுமே கடலுக்கு போனால் மீன் இல்லாமல் திரும்பி வரவே மாட்டார். ஆனால் இப்போது பல நாட்கள் வந்து கடலுக்குள்ளே போயிருந்தாலுமே இவருக்கு மீன்களே கிடைக்கிறது கிடையாது. டோட்டலாக இவர் கடலுக்கு போய் மீன் இல்லாமல் திரும்பி வந்த நாட்கள் 84 டேஸ் ஆகுது. எப்போவுமே சாண்டியாகோ ஃபிஷிங்க்கு போகும்போது ஒரு சின்ன பையனை கூட கூட்டிகிட்டு வருவாராம். அதாவது குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேச்சு துணைக்கு அந்த பையன் வருவானா. ஆனால் இன்னைக்கு, அதாவது 85th டேயான இன்னைக்கு அந்த பையன் வரல. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே ஃபிஷிங் போயிட்டு இப்போல்லாம் ஒரு மீனை கூட பிடிச்சிட்டு வர்றதில்ல. அதனால அந்த சின்ன பையனோட அப்பா அம்மா இன்னைக்கு இனிமே நீ அவர் கூட போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இன்னைக்கு தனியாகவே கடலுக்கு மீன் பிடிக்க சாண்டியாகோ போயிட்டார். ஸோ அங்கே போய் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு மீன்கள் இனிமே கிடைக்கவே கிடைக்காது, இவரால் எந்த மீனையுமே பிடிக்க முடியாது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ அவங்களோட எண்ணம் தப்பு அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். நான் எப்படியாவது ஒரு மீனை பிடிச்சே காட்டணும் அப்படின்னு உட்கார்ந்து நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப தனிமையில இருக்காருல்ல, அதனால அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த குட்டி பையனையாவது பேச்சு துணைக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்கணும். இப்போ தனியா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. நேரங்கள் செல்ல செல்ல அந்த நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. நைட்டு ஃபுல்லா அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுச்சு. ஸோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, வந்தது வந்தாச்சு, ஆனது ஆயாச்சு. மீன் இல்லாம நம்ம வந்து திரும்ப போக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போதே, அவரோட தூண்டில்ல ஏதோ ஒண்ணு மாட்டி இழுக்குது. ஸோ அத பார்த்து அவரு ரொம்பவே எக்ஸைட்மென்ட்டா ஆயிட்டு, மீன் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில இழுக்குறாரு. ஸோ அப்ப அவர் அந்த மீன் கிட்ட சொல்றாரு, "வா, வா உனக்காக தான் நான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்காக தான் சூறை மீன இந்த இரையா மாட்டி வச்சிருக்கேன். ஸோ சாப்பிடு. அப்பதான் வந்து நீ வந்து எனக்கு கிடைக்க முடியும்." அப்படின்ற மாரி மீன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பேசிட்டு இருக்கும்போதே அந்த தூண்டில வந்து ரொம்ப ஹெவியா ஃபோர்ஸா அந்த மீன் வந்து இழுக்குது. ஸோ இது இது இழுக்கிற வேகத்த பார்த்தா, இது வந்து ஒரு பெரிய மீனா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சு ரொம்பவும் வேகமா இழுக்குறாரு. ஸோ அப்ப சொல்றாரு, "எதுக்கு மீனே என்ன இவ்ளோ வேகமா இழுக்குற? என்னையும் சேர்த்து கடலுக்குள்ள தள்ளி விட்டுருவ போல. இரு" அப்படின்னு சொல்லிட்டு, மீன எப்படியாவது படகுக்கு எடுத்துறலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்றாரு. மாலை நேரமே வந்துருச்சு. ஈவினிங் டைமே ஆயிடுச்சு. ஆனா, இன்னும் அந்த மீன அவர் படகுக்கு எடுத்த மாதிரி கிடையாது. அவரு ரொம்பவும் பசியாவும், சோர்வாவும் இருக்காரு. அதனால அப்படியே களைச்சு போய் தூங்கிடுறாரு. மறுபடியும் அந்த மீனு தூண்டில இழுக்க தொடங்குன உடனே, அவர் தூக்கத்துலருந்து முழிச்சு, அச்சச்சோ! இரவு முழுசுமா நம்ம வந்து தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மீனுக்காக. அதனால நம்மள அறியாமையில நம்ம தூங்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டு, மறுபடியும் இந்த மீன படகுல ஏத்துறதுக்காக ரொம்பவே கடினமா முயற்சி செய்றாரு. சாண்டியாகோ வேகமா இழுத்ததுனால, இப்பதான் மொதல்ல தண்ணிய விட்டு அந்த மீன் வெளியவே தெரியுது. ஸோ, அப்பதான் அவரு பார்த்து ஆச்சரியமாகுறாரு. "ஓ! இவ்ளோ பெரிய மீனா? இவ்ளோ நேரம் நீ தான் என்ன வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்துனியா? சரி ஒழுங்கா வந்துரு படகுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மீன்கிட்ட பேசுறாரு. ரொம்ப நேரமா அந்த மீன வந்து படகுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரால முடியல. ஸோ அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ வந்து உன்னோட உயிர்க்காக போராடிட்டு இருக்க. நான் வந்து என்னோட இலக்க அடையணும்னு போராடிட்டு இருக்கேன். ஸோ பாத்துடலாம். நீயா நானான்னு பாத்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டிய எடுத்து அந்த மீன் மேல குத்துறாரு. ஸோ அட் லாஸ்ட் அந்த மீன கொன்னுட்டாரு. ஸோ இப்போ மீன் வந்து ரொம்பவே லென்த் அதிகமா இருக்கிறதுனால, படகு மேல வச்சா படகு கவிழ்ந்துரும். அதனால சாண்டியாகோ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மீன வந்து படகோட சேர்த்து வச்சு ஒரு பெரிய கயிறு போட்டு கெட்டி வச்சுர்றாரு. அதுக்கப்புறமாவும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மீனு செத்துப்போன மீன் இருக்கு இல்லையா? பெரிய மீனு. அந்த மீன சாப்பிடுறதுக்கு பல சுறா மீன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இத பார்த்த சாண்டியாகோ என்ன பண்றாருன்னா, அந்த பெரிய ஈட்டிய எடுத்து அந்த மத்த சுறா மீன்களையும் கொன்னு போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, "நானே இந்த மீன பிடிக்க இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ நான் சும்மா விட்டு குடுத்துருவேனா நீங்கலாம் சாப்பிட?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மீன சாப்பிட வந்த எல்லா சுறா மீன்களையும் கொன்னு போட்டுட்டு, கரைய நோக்கி படக செலுத்துறாரு. ஒரு வழியா கரைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அப்பந்தான் பார்க்குறாரு, அந்த சுறா மீன்கள்லாம் சாப்பிட போக, இவர் எடுத்துட்டு வந்த மீன் இருக்கு இல்லையா? பெரிய மீனு. அதுல தலை, வால் மற்றும்
அந்த மீனோட எலும்பு மட்டும் தான் இருக்கே தவிர, மீன மொத்தமா அந்த சுறா மீன்கள் சாப்பிட்டுருச்சு. அடுத்ததா இந்த முதியவர் அதாவது சாண்டியாகோ வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன உடனே தாத்தாவ பார்க்க அந்த சின்ன பையன் வரான். ஸோ அப்ப இவர் கேட்குறாரு, "நான் பிடிச்ச மீன பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு, "ஆமா பார்த்தேன். எவ்ளோ பெரிய மீனு. நீங்க எவ்ளோ போராடி கஷ்டப்பட்டு புடிச்சிருக்கீங்கல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. ஆனா அந்த மீன்ல வெறும் எலும்பு மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. அந்த மீன மொத்தமா என்னால கரைக்கு கொண்டு வர முடியலன்னு" இவர் ஃபீல் பண்ற மாரி பேசுறாரு. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்றான், "மீன் வந்து முழுசா இல்லன்னா என்ன? நீங்க வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கீங்க. உங்களோட திறமையும், விடாமுயற்சியும் அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு தாத்தா" அப்படின்னு சொல்றான். இதோட இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசன் புடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் ஹர்ஷாஸ் லேர்னிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.